இனிமே தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடாதீங்க. என்னது தர்பூசணி பழம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? அட ஆமாங்க, இனிமே தர்பூசணி பழம் வாங்கினா அப்படியே சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம நார்மலாக தர்பூசணி பழம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கும் போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமான சத்து கிடைக்கும். ஏன்னா நம்ம தர்பூசணி பழமாக சாப்பிடும் போது இந்த விதை எல்லாமே துப்பிடுவோம். தர்பூசணி பழத்தை விட இந்த விதையில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் இது நம்ம அப்படியே சாப்பிடும் போது ஒரு விதை கூட நம்ம சாப்பிட மாட்டோம், அப்படியே துப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி குடிக்கும் போது இந்த விதையெல்லாம் நம்ம அரைச்சிருவோம். விதையை சேர்த்து நார்மலா ஜூஸ் போடுற மாதிரி போட்டா சுத்தமா யாருக்கும் பிடிக்காது. ஆனா நான் சொல்லக்கூடிய மெத்தட்ல நீங்க போட்டு பாருங்க, ஜூஸோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அந்த விதையோட சேர்த்து குடிக்கிறதுனால அந்த விதையில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதனால நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது என்ன அப்படின்றத நான் வீடியோல சொல்றேன். இந்த ஹெல்தியான ஜூஸ் போடுறதுக்கு நான் வந்து சின்ன தர்பூசணி பழத்திலேருந்து பாதி தர்பூசணி பழம் எடுத்திருக்கேன். இதில் இருக்கக்கூடிய பல்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கடைசியில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சுரண்டி விட்டுக்கோங்க. அந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, அது தெரிகிற வரைக்கும் நல்லா சுரண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. எடுத்து வச்சிருக்க தர்பூசணியோட பல்ப்பை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸில் நம்ம பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. 4 பேர் வரைக்கும் இந்த ஜூஸ் குடிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடி வரைக்கும் சுரண்டதுனால நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஜூஸ் போட்டு கடைசியாக சேர்க்கறதுக்காக கொஞ்சோண்டு தர்பூசணி பழம் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். முழு மிளகு சேர்த்துக்கோங்க. என்னடா இது ஜூஸில் மிளகெல்லாம் சேர்க்குறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன், அப்புறம் நீங்களே வந்து சொல்லுவீங்க எப்படி இருக்குதுன்னு. அடுத்து இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இந்த ஜூஸ்க்கு புதினா இலைகள் சேர்க்கறதுனால ஒரு சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது கூட சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்காம செய்கிறத விட உப்பு சேர்த்து பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைக்கு பதிலாக உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை, பனங்கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குல்கந்து சேர்த்துக்கிறேன். குல்கந்து இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சேர்த்து செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும். கடையில் போய் வாங்கி குடிக்கிற ஜூஸ் எல்லாம் பெருசாகவே உங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஐஸ் கியூப்ஸ் எதுவும் சேர்க்காம தான் செய்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஸ்பீடில் வச்சு ரொம்ப நேரம் ஓட்டாமல் பல்ஸ் மோடில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இது கூட நீங்கள் துளி கூட தண்ணியோ அல்லது பாலோ எதுவுமே சேர்க்க தேவை. கொட்டையெல்லாம் நம்ம எதுவுமே எடுக்காம எல்லாத்தையுமே தான் சேர்த்து பிளெண்ட் பண்ணிருக்கோம். இது நம்ம வடிகட்டவும் போறதில்ல, அப்படியே குடிக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். விதையோட சேர்த்து அரைச்சு வடிகட்டாம அப்படியே குடிக்கிறதுனால நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ நீங்க யோசிக்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து குடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா கூட குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த ஜூஸை ஏற்கனவே நம்ம தர்பூசணி பழம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதுலயே சேர்க்க போறோம். இதுல வந்து கொஞ்சமா ரோஸ் சிரப்போ அல்லது ரூ அப்சாவோ எது உங்ககிட்ட இருக்குதோ அது சேர்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரூ அப்சா சேர்க்கிறேன். குடிக்கும் போது அதுவும் சேர்ந்து வரும். ஸோ ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அரைச்ச தர்பூசணி பழ ஜூஸை இதுக்குள்ளே சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது மேலேயே வந்து கட் பண்ணி வச்சிருக்க தர்பூசணி பழத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இடையில நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். முடி கொட்டுற பிரச்சனைலாம் சரியாகி முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். எலும்புகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தர்பூசணி பழத்துக்கு மட்டுமல்ல, நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற தர்பூசணி பழ விதைகளில் கூட இருக்குது. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள டேஸ்டியான ஹெல்தியான இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.